ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்கோப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2017 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷன் தான். இதில் நம்ம வெறும் ஆன்சர் மட்டும் பார்க்க போகிறதில்ல, ஓகேவா? ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வேறு என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது எல்லாமே இதில் நம்ம பார்ப்போம், ஓகேவா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பைஆக்சியல் பெண்டிங் அக்வசின். பைஆக்சியல் பெண்டிங் அக்வசின், பர்லின், பீம், டென்ஷன் மெம்பர், பூம். ஃபஸ்ட்டு பைஆக்சியல் பெண்டிங்னா என்னென்னு பார்த்துடலாம். 3 காலம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு காலமில் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் ரெண்டுத்திற்கும் சென்டரில் லோட் ஆக்ட் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கான்சன்ட்ரேட் லோட். இந்த லோடு என்ன சொல்லுவோன்னா ஆக்சியல் லோடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு காலமுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு காலமில் எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி லோடு வந்து சென்டரில் ஆக்ட் ஆகிருக்கு. பட் ஒய் ஆக்சிஸில் அவே ஃப்ரம் த சென்டரில் லோடு ஆக்ட் ஆகிருக்கு, ஓகேவா? அப்போ ஒரே ஒரு ஆக்சிஸை பேஸ் பண்ணி லோடு சென்டரில் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே க்ரியேட் ஆகிற பெண்டிங் வந்து ஒரு ஆக்சிஸை பேஸ் பண்ணி இருக்கும். அந்த பெண்டிங் என்ன சொல்லுவோம்னா யூனிஆக்சியல் பெண்டிங்னு சொல்லுவோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு காலமில் பார்த்தோன்னா லோடு வந்து எக்ஸ் ஆக்சிஸை சென்டர்லேருந்தும் வெளியே இருக்குது, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸை சென்டர்லேருந்தும் வெளியே இருக்குது, ஓகேவா? இட்ஸ் அவே ஃப்ரம் போத் த ஆக்சிஸ். ஸோ இங்கே க்ரியேட் ஆகக்கூடிய பெண்டிங் என்ன சொல்லணும்னா பைஆக்சியல் பெண்டிங்னு சொல்லுவோம், ஓகேவா? பைஆக்சியல் பெண்டிங் அக்வர்ஸ் இன் ஆன்சர் இஸ் பர்லின், ஓகேவா? சிமெட்ரிக்கல் செக்ஷனை தவிர்த்துட்டு அன்சிமெட்ரிக்கல் செக்ஷனை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஆங்கிள், சேனல் செக்ஷன், ஓகேவா? இந்த செக்ஷனுக்கெல்லாம் அதோட ஷியர் சென்டரில் போய் நம்மளுக்கு டைரெக்டாக லோடு அப்ளை ஆகாது, ரியலாக பார்த்தோன்னா, ஓகேவா? அப்போது அங்கே வந்து கண்டிப்பாக 2 ஆக்சிஸை பேஸ் பண்ணியும் பெண்டிங் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பர்லின் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் பைஆக்சியல் பெண்டிங், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், anchor bolts to resist overturning moment are used in slab base. When the column carries axial load and moment, we use anchor bolt to resist the overturning moment. Okay va? So option C is the right answer. Column la axial load moment ரெண்டுமே ஆக்ட் ஆகிறது மாதிரி இருந்துச்சுன்னா overturning moment ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம anchor bolts ப்ரொவைட் பண்ணுவோம். Next question, the highway bridges shall not be considered to be carrying any live load when the wind velocity at deck level exceed 130 km per hour, ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஹைவே பிரிட்ஜஸில் அதோட டெக் லெவலில் ஆக்ட் ஆகிற விண்டோட வெலாசிட்டி 130 km per hour எக்ஸீட் ஆகும்போது நம்ம அந்த ஹைவே பிரிட்ஜஸ் வந்து shall not consider to be carrying a live load, ஓகேவா? லைவ் லோடை கேரி பண்ணணும்னு நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், ஓகேவா? here the answer is 130 km per hour. next, the lateral wind force against any exposed moving live load shall be considered as acting at 1.5 மீட்டர் above the roadway. விண்ட் ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ரோட் சர்ஃபேஸ்லேருந்து 1.5 மீட்டருக்கு மேலே இருக்க லேட்ரல் விண்ட் ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த வேல்யூன்னு தெரிஞ்சுக்கோங்க, இதையுமே கொஸ்டினாக கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the live load of the wind pressure for highway bridges and ordinary road vehicle எவ்வளோனா 300 kg per meter, ஓகேவா? இது ட்ரம்வேயாக இருந்துச்சுன்னா அங்கே எவ்வளோனா 450 kg per meter, ஓகேவா? ஹைவே பிரிட்ஜஸ் ஆர் ஆர்டினரி ரோட்வேஸில் வந்து 300 kg per meter அண்ட் ஹைவே பிரிட்ஜஸ் கேரியிங் ட்ரம்வேயிங் மீன்ஸ் 450 kg per meter, ஓகேவா? இதையும் தெரிஞ்சுக்கோங்க, இதையும் மேபி கொஸ்டின் வரலாம். Next question, in case of circular arches the following equation will be used. In case of circular arches the following equation will be used. ரொம்ப சிம்பிள், இதுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஏபிசி சைட்ஸ் இருக்கிற இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் எழுதணும்னா என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். சேம் ரூலை நம்ம இந்த சர்க்குலர் ஆர்க்கில் யூஸ் பண்ண போகிறோம். இதோட ரேடியஸ் வந்து r, ஓகேவா? அப்போ அந்த ட்ரையாங்கிள் போர்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இங்கே ஹைப்போதெனியஸுங்கிறது r, ஓகேவா? அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ x, ஓகேவா? நமக்கு இப்போ தெரியாதது வந்து ஆப்போசிட் சைட், ஓகேவா? அது அந்த வேல்யூவை இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். O to C வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரேடியஸ் r. இந்த ரேடியஸ் rலேருந்து yc மைனஸ் ஒய் இந்த வேல்யூவை நான் மைனஸ் பண்ணேன்னா நமக்கு ஆப்போசிட் சைடோட வேல்யூ கிடச்சிரும், ஓகேவா? இப்போது r மைனஸ் ஒய்சி மைனஸ் ஒய், இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனால் என்ன வரும்? r மைனஸ் ஒய்சி ப்ளஸ் ஒய். இப்போ நம்ம பித்தாகரஸ் ரூலில் அந்த தியரத்தில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா r squared equal to x squared plus r minus yc plus y the whole square.
ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ எந்த பீமாக இருந்தாலும் அதோட சப்போர்ட் எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அதை ஃபிக்ஸ்ட் எண்டாக கன்சிடர் பண்ணி அதோட மூமெண்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, the fixed end moment at left end of the beam subjected to uniformly varying load of intensity Q at left end and zero intensity at right end is given by. Here the answer is option A is the right answer. இப்போ ஒவ்வொரு பீமுக்கும் ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஒரு பீமில் லோட் ஆக்ட் ஆகும்போது அதோட பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எந்த பீமாக இருந்தாலும் அதோட எண்ட் கண்டிஷன் என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் அதை ஃபிக்ஸ்ட் எண்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம அந்த மூமெண்ட்டோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். தட் மூமெண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட். ஓகேவா? இப்போ இந்த பீமில் வெர்டிக்கல் லோடும் மூமெண்ட்டும் மட்டும் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வெர்டிக்கல் லோடை கன்சிடர் பண்ணுவோம். இப்போது வெர்டிக்கல் லோட் மட்டும் எடுத்துட்டோன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் சென்ட்ரல் டபிள்யூங்கிற லோடு ஆக்ட் ஆகிருக்குன்னா அதோட பெண்டிங் மொமெண்ட் நமக்கு என்னென்னு தெரியும், WL/4. அங்கே கிரியேட் ஆகக்கூடிய பெண்டிங் மொமெண்ட் வந்து சாகிங் பெண்டிங் மொமெண்ட். ஓகேவா? பெண்டு வந்து கீழே நோக்கி வந்து பெண்டாக இருக்கும், அதுதான் சாகிங் பெண்டிங் மொமெண்ட். சாகிங் பெண்டிங் மொமெண்ட் இஸ் நம்ம பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது, மூமெண்ட். ஓகேவா? மூமெண்ட்டோட வேல்யூ ஃபிக்ஸ்ட் எண்டு, ரெண்டு ஃபிக்ஸ்ட் எண்டுலேயும் வந்து மூமெண்ட் இருக்குது. இந்த மூமெண்ட்னால் வரக்கூடிய பெண்டிங் வந்து ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட். ஓகேவா? அந்த மூமெண்ட்டோட டைரக்ஷன் பாருங்கள். அப்போது அப்வர்டாக அந்த பீமை வந்து பெண்ட் பண்ணும். ஸோ ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட். ஓகேவா? அந்த மூமெண்ட்டோட வேல்யூ த்ரூ அவுட் த செக்ஷன் வந்து சேமாக இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட் நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்கோம். ஓகேவா? சாகிங் பெண்டிங் மொமெண்ட்டுக்கு வந்து பாசிட்டிவ் சைன் கொடுத்துருக்கோம். இப்போ ரியலாக ஒரு பீம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த பீம் வந்து அப்வர்டாக பெண்டாக இருக்கோ இல்லை டவுன்வர்டாக பெண்டாக இருக்கிறதோ வந்து நம்மளால் பார்க்க முடியாது. பீம் என்ன கண்டிஷனில் இருக்கும், ஸ்டாட்டிக் கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா? அதாவது பீம் வந்து சாகாக இருக்குதோ இல்லை ஹாகாக இருக்கோ, எப்படி இருந்தாலும் அதோட வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால தான் நம்ம பீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஹாகாக இருக்கா இல்லை சாகாக இருக்கா நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா? அது வந்து ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியத்திலே இருக்கும். ஓகேவா? அப்போது நம்ம ரெண்டு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமோட ஏரியாவை நம்ம ஈக்குவேட் பண்ணினா நமக்கு அந்த ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்டோட வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்க போர்ஷன் வந்து ட்ரையாங்குலர். இதோட ஏரியா என்ன வரும், ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், ஆஃப் இன்ட்டு லென்த் L இன்ட்டு ஹைட் WL/4 ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு அந்த ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்னால் வரக்கூடிய பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இன் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அதோட ஏரியா எடுத்துக்கிட்டோன்னா லென்த் இன்ட்டு பிரெட், அப்போ L இன்ட்டு ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் AB. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் ABயோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். WL²/8 ஈக்குவல் டு MAB இன்ட்டு L அண்ட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்டோட வேல்யூ WL/8. ஓகேவா? ஸோ அதோட வேல்யூ பார்த்தோன்னா WL/8. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சைன் கண்டிஷன். ஓகேவா? இப்போ இந்த எல்லா பீம்ஸுக்குமே வந்து நான் கிளாக் வைஸ் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டேன், ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த பீம் எடுத்துக்கிட்டோன்னா MA to B. ஓகேவா? அதாவது லெஃப்ட் டு ரைட் பார்க்கும்போது அந்த ஃபிக்ஸ்ட் எண்டில் கிரியேட்டாக இருக்கக்கூடிய மூமெண்ட் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ நான் நெகட்டிவ் சைன் கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் MAB ஈக்குவல் டு மைனஸ் WL/8. தென் B to A பார்க்கும்போது இன் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ WL/8. ஃபிக்ஸ்டு பீமில் டபுள்ங்கிற கான்சன்ட்ரேட் லோட் ஆக்டாக இருக்கும்போது அதோட ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் அட் A to B இஸ் மைனஸ் WL/8 அண்ட் B to A இஸ் WL/8. நெக்ஸ்ட்டு கண்டிஷன், சேம் லோட் வந்து A அண்ட் Bங்கிற டிஸ்டன்ஸில் ஆக்டாக இருக்கும்போது அதோட ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதோட டிஃப்ளெக்ஷன் ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபிக்ஸ்ட் எண்டில் க்ரியேட் ஆகக்கூடிய மூமெண்ட் எப்படி இருக்கும், ஹாகிங் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் வேல்யூ என்னென்னா MA to B is the direction of the moment is in anti clockwise direction. ஸோ நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்கேன். வேல்யூ பார்த்தீங்கன்னா WAB²/L². நெக்ஸ்ட்டு B to A, ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் அட் B to A. ஓகேவா? ரைட் டு லெஃப்ட் பார்க்கும்போது சேம் ஈக்குவேஷனில் நம்ம ஏக்கு பதிலாக B, பிக்கு பதிலாக A சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். டைரக்ஷன் பாருங்கள், இன் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் W, பக்கத்தில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து B இன்ட்டு A²
டிவைடட் பை எல் ஸ்கொயர், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேம் பீமில் யூடிஎல் ஆக்டாக இருந்துச்சுன்னா அதோட ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் வேல்யூ என்னவாக இருக்கும்? ஓகேவா? இதோட டிஃப்ளெக்ஷன் ஷேப்பும் இன் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ அதை ரெசிஸ்ட் பண்ணுற மூமெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் அட் A to B இஸ் நெகட்டிவ். ஓகேவா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. வேல்யூ இஸ் WL² டிவைடட் பை 12. ஓகேவா? ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் அட் A to B இஸ் -WL² by 12. தென் B to A இஸ் பாசிட்டிவ் சைன் வரும், WL² டிவைடட் பை 12. ஓகேவா? கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரையாங்குலர் லோட் ஆக்டாக இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இதோட டிஃப்ளெக்ஷன் ஷேப் இந்த மாதிரி இருக்கும். ஸோ க்ரியேட் ஆகிற மூமெண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் அட் A to B இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைன் கொடுத்துக்கிறேன். 5WL² டிவைடட் பை 96. ஓகேவா? -5WL² divided by 96. Then right to left பார்க்குறோம். Fixed end moment at B to A is clockwise direction இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சைன் 5WL² divided by 96. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ தான் வரும். நெக்ஸ்ட்டு சேம் ஃபிக்ஸ்டு பீமில் யூனிஃபார்ம்லி வேரிங் லோட் ஆக்ட் ஆகிருக்கு. அதோட எண்ட் ஏயில் வந்து இன்டென்சிட்டி வந்து க்யூவாக இருக்குது, பி எண்டில் வந்து 0வாக இருக்குது. இதை தான் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இப்போது இதோட ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதோட டிஃப்ளெக்ஷன் ஷேப் பார்த்தோன்னா இன் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ க்ரியேட் ஆகக்கூடிய ரெசிஸ்டிவ் மூமெண்ட் வந்து அட் த எண்ட் ஏயில் வந்து இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும், பியில் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா? இங்கே ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்டோட ஃபார்முலா என்னென்னா அட் A to B இஸ் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைன் கொடுத்துக்கிட்டேன். QL² டிவைடட் பை 20. ஓகேவா? அட் த இன்டென்சிட்டி க்யூவில் ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்டோட வேல்யூ -QL² டிவைடட் பை 20. அட் த இன்டென்சிட்டி 0 இன்டென்சிட்டி இருக்க எண்டில் ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்டோட வேல்யூ என்னென்னா இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சைன் QL² டிவைடட் பை 30. ஓகேவா? இப்போ இதே பீமை மாற்றி கேட்டிருந்தாங்களோ இருந்தாலும் உங்களுக்கு வேல்யூ வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்படியே மாறி வரும் அந்த ஃபார்முலா. இப்போ எண்ட் ஏயில் வந்து 0 இன்டென்சிட்டி, பியில் வந்து Q இன்டென்சிட்டின்னு வச்சுக்கோங்க. இப்போது அட் த எண்ட் ஏயில் ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? -QL² டிவைட் பை 30 இருக்கும். Q இன்டென்சிட்டி இருக்கிற இடத்துல ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்டோட வேல்யூ வந்து QL² டிவைட் பை 20 இருக்கும். ஓகேவா? அட் ஏபியில் வந்து -QL² டிவைட் பை 30. அட் B to A பார்க்கும்போது QL² டிவைட் பை 20. ஓகேவா? கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். எப்படி மாற்றி கேட்டாலும் நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பீமில் வந்து மூமெண்ட் சென்டரில் ஆக்டாக இருந்துச்சுன்னா அதோட ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் வேல்யூ என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? சென்டர் பாயிண்டில் எம்ங்கிற மூமெண்ட்டை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த மூமெண்ட் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஓகேவா A to சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இருக்க செக்ஷனை வந்து எப்படி டிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும்? அப்வர்டாக டிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும். ஓகேவா? அதோட டிஃப்ளெக்ஷன் ஷேப் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இதே மூமெண்ட் வந்து நெக்ஸ்ட் போர்ஷனில் வரும்போது எப்படி டிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும்? டவுன்வர்டாக டிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும். ஓகேவா? அப்போ இதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக இதை ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் எண்டில் மூமெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? அதோட டைரக்ஷன் வந்து இன் ஏயில் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வரும். அதே மாதிரி பிலேயும் வந்து இதை வந்து அப்போர்டாக தள்ளணும்னா அங்கே க்ரியேட் ஆகிற மூமெண்ட் வந்து இன் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் வரும். ஓகேவா? அப்போது ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் அட் A to B இஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ பாசிட்டிவில் தான் வரும். ஓகேவா? M/4 அண்ட் ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட் அட் B to A இஸ் M/4. ரெண்டுமே இன் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கனால நான் பாசிட்டிவ் சைனே கொடுத்துக்கிறேன். ஓகேவா?
நெக்ஸ்ட் கண்டிஷன், இந்த பீமில் அப்ளை பண்ணுற மொமெண்ட் வந்து இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த பீம் வந்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பி வரைக்கும் உள்ள போர்ஷனை வந்து எப்படி டிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும், அப்வர்டாக டிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மூமெண்ட் இந்த பக்கம் வரும்போது எப்படி டிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும், டவுன்வர்டாக டிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும். ஓகேவா? அதோட டிஃப்ளெக்ஷன் ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ அது இந்த டிஃப்ளெக்ஷன் ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி எண்ட் கண்டிஷன் வந்து மூமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணும். அப்போ அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும், பி எண்டில் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும், அட் ஏ எண்டில் இன் சேம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லேயே இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்டோட வேல்யூ MA to B is anti-clockwise direction, so negative sign minus M/4. Then B to A is in anti-clockwise direction, so fixed end moment at B to A also minus M/4. ஓகேவா? கரெக்டாக நமக்கு தெரியணும் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது பீம், அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நமக்கு இதுக்கு கரெக்டான சைன் போட்டு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டிஷன், ஏ அண்ட் பிங்கிற டிஸ்டன்ஸில் மூமெண்ட் வந்து ஆக்ட் ஆகிருக்கு. இப்போது இதோட ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இப்போ இதோட டிஃப்ளெக்ஷன் ஷேப் பார்த்தலாம். இந்த மூமெண்ட் வந்து இந்த போர்ஷனை வந்து இந்த மாதிரி டிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும், அதாவது அப்வர்டாக டிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும். சேம் மூமெண்ட் வந்து இந்த செக்ஷனுக்கு வரும்போது டவுன்வர்டாக டிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும். ஓகேவா? அப்போது இங்கே க்ரியேட் ஆகக்கூடிய எண்ட் மூமெண்ட் என்ன டைரக்ஷனில் இருக்கும், இன் clockwise direction, and this side in clockwise directionல இருக்கும். இப்போ ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்டோட வேல்யூ என்னென்னா, ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் at A to B is clockwise direction, so positive MB into 2A minus B divided by L squared. ஓகேவா? Next B to A is fixed end moment at B to A is M A into 2B minus A divided by L squared. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கண்டிஷன், பீமில் அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து பி எண்டுக்கு ஒரு யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட் ஆக்டாக இருந்துச்சுன்னா அதோட ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் வேல்யூ என்னவாக இருக்கும்? இதோட டிஃப்ளெக்ஷன் ஷேப் வந்து இன் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதோட ஃபிக்ஸ்டு மூமெண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் க்ரியேட் ஆகிருக்குன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் அட் A to B is இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்குது, -7WL square divided by 960. Then B to A is fixed end moment at B to A is in clockwise direction, so positive 23WL square divided by 960. ஓகேவா? கீழே ஒரே வேல்யூ, மேலே இருக்க வேல்யூ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, 7 and 23. நெக்ஸ்ட் கண்டிஷன் டிஃப்ளெக்டட் ஷேப் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதையும் கொஸ்டினாக கேட்டிருக்கலாம். கொஸ்டின் கேட்கும்போது அதோட டிஃப்ளெக்டட் ஷேப்போடு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸ்லோப் வேல்யூ இஸ் தீட்டா அண்ட் டிஃப்ளெக்ஷன் இஸ் டெல்டா. ஓகேவா? அப்போது இந்த டிஃப்ளெக்ஷனை ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ்ட் எண்டில் க்ரியேட் ஆகக்கூடிய மூமெண்ட் வந்து அட் எண்ட் பியில் வந்து இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், அட் த எண்ட் ஏலையும் வந்து இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேவா? இப்போ இதோட ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் அட் A to B இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஸோ நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்கேன், 6EI டெல்டா டிவைடட் பை L ஸ்கொயர். ஓகேவா? சேம் வேல்யூ தான் ஃபார் B to Aயும். ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் அட் B to A இஸ் -6EI டெல்டா டிவைடட் பை L ஸ்கொயர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு அதோட சைடு வந்து மாறிடுச்சுன்னா, இந்த சைடில் வந்து ஏ சைடில் வந்து டிஃப்ளெக்ஷன் பொசிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா க்ரியேட் ஆகக்கூடிய ரெசிஸ்டிவ் மூமெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும் ரெண்டு எண்ட்லேயுமே.
ஸோ ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் at A to B இஸ் பாசிட்டிவ் சைன். ஓகேவா? இப்போ 6 EI delta divided by L square. Then B to A also 6 EI delta divided by L square. ஓகேவா? இதில் எதை வேணாலும் கொஸ்டினாக கேட்கலாம். நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து the fixed end moment at the left end of the beam subjected to uniformly varying load of intensity Q and 0 intensity at right end is given by. The answer is minus Q L square divided by 20. ஓகேவா? இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.